கர்த்தருக்கு மிகவும் பிரியமான தேவ ஜனங்களே, இந்த ஞாயிறு விருந்திற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்புடன் அழைக்கிறோம். தேவனே, நான் எல்லாராலும் சிறுமைப்படுத்தப்படுகிறேன். என் வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்ற ஒரு நாள் வராதா என்று ஏக்கத்தோடு இருக்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது சங்கீதம் 90:15. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். மகிமையும் மேன்மையுமாய் இருக்கும் போது மிக மிக நன்றாக இருக்கும். ஆனால் யாரை நம்பினோமோ, யாரை நேசித்தோமோ, யாருக்கு உதவினோமோ, யாரால் நாம் புகழப்பட்டோமோ அவர்கள் மூலமாகவே நாம் சிறுமைப்படுத்தப்படும் போது நமக்கே நம்மை பிடிக்காது. நமக்குள்ளாக ஒரு தாழ்ப்புணர்ச்சி வர ஆரம்பிக்கும். நான் எதற்கும் லாயக்கற்றவனோ என்று சொல்லி நமக்கே தோன்ற ஆரம்பிக்கும். ஆனால் நாம் தேவனோடு இருக்கும்போது, தேவ திட்டத்தின் மையத்தில் இருக்கும் போது எவ்வளவு பெரிய சிறுமை நமக்கு மனிதர்களால் வந்தாலும் உறவுகளால் வந்தாலும் தேவன் அதை எல்லாவற்றையும் மாற்றி அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே நம்மை மேன்மையாய் வைப்பது அவருக்கு பிரியமான விஷயங்கள். கர்த்தரை அதிகமாய் பற்றி கொண்டிருந்த போதிலும் மிக மிக சிறுமைப்படுத்தப்பட்டு பிறகு அவர்கள் கண்கள் முன்பாகவே மேன்மை அடைந்த 3 பேரை பத்தி நம்ம பார்க்கலாங்க. இவர்களுக்கு என்ன நடந்ததோ அதுதான் நமக்கும் நடக்கும். ஏனென்றால் கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அது என்னமோங்க, யோசேப்போட அப்பா அவரை நேசித்ததுனால அன்பின் அடையாளமாக ஒரு வஸ்திரத்தை கொடுத்தாருங்க. சத்துருக்கு அந்த வஸ்திரத்து மேலதாங்க கண்ணு. தொடர்ச்சியா அவருடைய வஸ்திரத்து நிமித்தமாகவே அவரை சிறுமப்படுத்திக்கிட்டே வந்தாங்க. ஆனால் கர்த்தரோ அதே வஸ்திரத்தை கண்டு, மேன்மையான வஸ்திரத்தை கண்டு அவரை மகிமைப்படுத்தி மேன்மைப்படுத்தினாருங்க. தகப்பனுடைய செல்ல பிள்ளையா இருந்தனால் பல வர்ண அஸ்திரம் கொடுத்தார். அது சகோதரர்களுக்குள்ள பொறாமையை உண்டாக்கினது. ஆனால் தகப்பன் யோசேப்பு ஒரு சொப்பனத்தை கண்டு சொன்ன போது, ஓ, இவன் என்னை விட உயரத்தில் வருவானோ என்று சொல்லி அந்த சகோதரர் மத்தியில அவரை கடிந்து கொண்டார். அங்கே சிறுமை ஸ்டார்ட் ஆச்சுங்க. பிறகு சகோதரர்கள் அவர் வஸ்திரத்தினால் பொறாமை கொண்டு, சொப்பனத்தினாலும் பொறாமை கொண்டு அவர் வஸ்திரத்தை உருத்தி குழியில் தள்ளி அடிமையாய் விற்றார்கள்ங்க. அங்கேயும் அவர் சிறுமைப்படுத்தப்பட்டார். போத்திபாவின் வீட்டில் விசாரிப்புக்காரனாக, மேனேஜராக போறாருங்க. மனைவியின் இச்சை நிமித்தமாக அவர் வஸ்திரத்தை பிடிச்சி இழுக்கிறாங்க. இவர் வஸ்திரத்தை இவரே விட்டுட்டு ஓடி போறாருங்க. ஓடி போன போது எவ்வளவு பெரிய நிந்தை! விசாரணைக்காரன் என்ற பெயர் மாற்றப்பட்டு அந்த எகிப்திய வேலைக்காரன் என்னிடம் தவறாய் நடந்தார் என்று பொய் சொல்லி அந்த வஸ்திரம் இருக்கிறதையும் உறிஞ்சிட்டு ஜெயிலுக்கு அனுப்புறாங்க. அங்க போனா ஒரு சிறை வஸ்திரத்தை அவர் தரித்து கொள்றாருங்க. எத்தனை பெரிய அவமானம்! ஒரு தப்பு கூட பண்ணல. சிறை வஸ்திரத்தை போட்டுக்க அவருக்கு என்ன இருக்கு சொல்லுங்க நீங்க? அந்த வஸ்திரத்தை அவர் தரித்திருந்தார். நண்பனுக்கு உதவி செய்தார். ராஜாவினிடத்தில் என்னை பற்றி சொல்லுவான் 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 என்று காத்திருந்தார். இல்லை, மறந்து போனான். அங்கும் சிறுமைப்படுத்தப்பட்டாருங்க. ஒரு நாள் வந்தது. எந்த சொப்பனத்தினால இவருடைய சிறுமை ஸ்டார்ட் ஆச்சோ அதே மாதிரி ஒரு சொப்பனத்தை ராஜாவுக்கு தேவன் கொடுத்தார் பாருங்க. ஒரு இரவில் அவர் வஸ்திரம் மாறிட்டு சிறை வஸ்திரத்தை அவரே கழட்டி வைத்தார். கழட்டி வச்சுட்டு ராஜா கொடுத்த மெல்லிய வஸ்திரத்தை, ராஜ வஸ்திரத்தை தரித்தவராக ராஜாவினிடத்தில் போகிறார். இவர் என்ன பேசினாலும் அந்த போத்திபா மனைவிட்ட நான் செய்யல அப்படின்னு போத்திபாட்ட சொல்ல முடியல. அவரால் பொய்ய அப்படியே அடக்கி காத்துக்கிட்டு இருந்தார். ஏன்னா இவரோட பேச்சுக்கு அர்த்தமே இல்லைன்னு அவருக்கு தெரியும். ஆனா இப்ப ராஜாவோ மக்களோ இவர் என்ன பேசுவார், இவர் பேசுனாதான் அதை நம்ம செஞ்சாதான் நமக்கு ரட்சிப்பு என்று சொல்லும் அளவுக்கு தேவன் அவர் சிறுமையை மாற்றி மகிமைப்படுத்தினாருங்க. ஒரு இடத்துல சொல்றாரு, என்னை தேவன் பார்வோனுக்கு தகப்பனாய் ஆக்கினாருன்னு. ஆனா லிட்ரலி பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானம் தான் இவருக்கு. ஆனா உண்மையான ஸ்தானம் என்ன தெரியுமா? பார்வோனுக்கே கவுன்சிலர், பார்வோனுக்கே தகப்பன் மாதிரி ஒரு அரவணைக்கிற அந்த ஸ்தானத்தில் வைத்து யாரெல்லாம் இவரை சிரமப்படுத்தினாங்களோ, தகப்பன், சகோதரர், போத்திவா, மனைவி, சிறை கைதிகள், யாரெல்லாம் இவரை சிரமப்படுத்தினாங்களோ அத்தனை பேரிலும் மகிமையாக மேன்மையாக தேவன் அவரை நிறுத்தினார். நம் தேவன் அப்படிப்பட்டவருங்க. அவரை மட்டும் விடாம பிடிச்சுக்கிட்டு நம்ம இருந்தோம்னா ஒரு நாள் நம்ம சிறுமை மாறுங்க. நம்ம வார்த்தை நிமித்தமாக, செய்கை நிமித்தமாக எத்தனை பேர் நம்மை சிரமப்படுத்தினாங்களா அத்தனை பேர் பத்தியிலும் தேவன் நம்மை மேன்மையாய் வைப்பாருங்க. இரண்டாவதாக மோசே.
நல்ல மேன்மையா இருந்தாருங்க. ராஜாவோட குமாரன், அவரோட ட்ரெஸ் என்ன, அவர் படிப்பு என்ன, அவர் சொன்னா கேட்க ஆட்கள் என்ன, அவ்வளவு மகிமையா இருந்தார். ஆனா அவர் செய்த தவறுதான் என்ன? தன் சொந்த ஜனங்களுக்காக வாதாடினார், போராடினார், கொன்று கூட போட்டார் ஒருத்தனை. மறுநாளில் தன் சகோதரர்களை சண்டையை எடுத்து விட்டார். ஆனா எந்த சகோதரர்களுக்காக செய்தாரோ அவர்களே அவரிடத்துல வந்து, என்ன யாரையா உன்னை எனக்கு நீதி நியாயாதிபதியா வச்சதுன்னு கேட்ட உடனே பயந்துட்டார். அடடா, நான் இவங்களுக்காக தான் போராடுறேன், ராஜாவுக்கு தெரிஞ்சா என்ன கொன்றுவாரேன்னு ஊரை விட்டே ஓடுறாருங்க. ஆளை விடுங்கடான்ட்டு ஓடுறாரு. கர்த்தர் போப்பா, திருப்பி போப்பா, ஜனங்களை காப்பாத்துப்பா, ஜனங்களுக்கு தானே போராடினு சொல்லும் போது, ஐயோ விட்டுருங்க ஆண்டவரே விட்டுருங்க, நான் எங்கேயோ ஒரு மூலையில நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கிறேன், திருப்பி அந்த ஜனங்கள்ட்ட என்ன அனுப்பாதீங்க, நன்றி கிட்ட ஜனங்க என்ன ரொம்ப சிரமப்படுத்துவாங்க. ஆனா கர்த்தரோ அந்த இடத்துல அவரை மேன்மைப்படுத்த விரும்பினபடினா திருப்பி பார்வோனிடத்தில் அனுப்பினார். அந்த இடத்துல தேவன் அவருடைய வார்த்தைக்கு வல்லமை கொடுத்தார், அவர் கையின் கிரியைகளுக்கு வல்லமை கொடுத்தார், பெரிய அற்புதங்களை அடையாளங்களையும் அவர் கையில் செய்ய வைத்தார். பார்வோனும் அவரை கண்டு பயந்தான், அவர் ஜனங்களும் அவரை கண்டு பயந்தார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் மொத்த பேரும் அவரை கண்டு பயந்தார்கள். வழியில் வரும்போது மிரியாம் அவருக்கு எதிராக பேசின போது, நான் மோசேயோடு இருக்கிறேன் என்று சொல்லி வெண்குஷ்டத்தை அனுப்பின போது எல்லார் கண்கள் எதிராக மகிமைப்படுத்தப்பட்டார். எல்லா இடத்திலும் தேவன் அவரை விட்டு கொடுக்காம அவர் அந்த மலையில தேவனோடு உறவாடிட்டு கீழே இறங்கி வரும்போது அவர் முகம் பிரகாசித்தது பாருங்க. மொத்த பேரும் பயந்துட்டாங்க. அவருடைய சிறுமை மாறி அவ்வளவு அழகாய் சகோதரர்கள் எதிரில் எந்த சகோதரர்கள் அவரை சிறுமைப்படுத்தினாரோ அவர்கள் கண்களுக்கு முன்பாக, ராஜா கண்களுக்கு முன்பாக அவரை மேன்மைப்படுத்தினார். அவர் சிறுமை நீங்கிற்று. அதை விட அதிகப்படியான மேன்மையை கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். மூன்றாவதாக யோபுங்க. அவர் மகிமையிலும் மேன்மையிலும் இருந்தார். அவரை சிறுமைப்படுத்த நினைத்தது சாத்தான். தேவனும் அதை அனுமதிக்கிறார் பாருங்களேன். எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இல்ல. நம்ம அழுகிறது தேவனுக்கு ஒரு கால விருப்பம் கிடையாது. இந்த சிறுமை நிமித்தமாக அது வரைக்கும் யோபுவ கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும், ஆனா இப்ப உலகமெல்லாம் தெரியும். நம்மளும் இன்னைக்கு அவரை பத்தி பேசுறோம் பாத்தீங்களா. அவ்வளவு பெரிய மேன்மை கொடுக்கத்தக்கதாக தேவன் சத்ருவை அவர் வாழ்க்கையில சாத்தானை அனுமதித்தார். முதல்ல மனைவி காரி துப்புனா, எல்லாத்தையும் இழந்துட்டார். ஓகே, மனைவி காரி துப்புனப்ப கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி முடிச்சுட்டாரு. அவர் சரீரம் பாழடைஞ்சது, வியாதி வந்துச்சு, வலி தாங்க முடியல. ஆனாலும் அவர் முறுமுறுக்கல பாருங்க. அவர்கிட்ட கேள்வி மட்டும்தான் இருந்துச்சு, இவ்வளவு நீதியா இருந்தனேன்ட்டு. சாத்தானோட மிகப்பெரிய ஆயுதம் என்ன தெரியுமாங்க? மனச்சோர்வு, மனம் அடிவாக்குறது. எல்லாத்தையும் தாங்கிடுவோம், மனம் அடிவாச்சுன்னா தேவனுக்கே நம்ம விரோதமா நிப்போங்க. அவன் பார்த்தான், என்னடா எல்லாத்தையும் எடுத்துட்டோம், சரீரத்துல சுகவீனத்தையும் கொடுத்துட்டோம், மனைவி கூட இருக்கிற வச்சு திட்ட வச்சுட்டோம், இந்த அசர மாட்டேங்கிறாரே, தேவனுக்கு உண்மையா இருக்காரே, நீதிமானா இருக்காரே, கர்த்தர் சொன்னதுதான் கரெக்ட், நீதிமான ப்ரூவ் பண்றாரே அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி நண்பர்களா அனுப்புறான். அந்த நண்பர்கள் என்னமோ கர்த்தருக்கு இவங்கதான் அப்படியே வக்காலத்து வாங்குற மாதிரி நினைச்சிட்டு இவர் அவ்வளவு மோசமா குற்றப்படுத்தி எவ்வளவு நாள் அவங்களுக்குள்ள அந்த பொறாமைகள் அவரை பத்தி இருந்துச்சோ தெரியல, கக்குறாங்க வார்த்தையில. ஆனா இவரோ தெளிவா இருக்காரு. ஆனா ஆண்டோட கேள்வி நிறைய கேக்குறாரு. ஆனா நான் ரொம்ப நீதியா இருந்தேன், இது ஏன் நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, நீங்க ரொம்ப பேசுறீங்க, பேசாதீங்கன்னு சொல்லி வாதாடிட்டே இருக்காரு. ஆனா ஒரு நாள் வந்தது, எந்த இடத்துல தெரியுங்க, அங்க கர்த்தர் இவரை பயங்கரமா மேன்மைப்படுத்தினதா நான் நினைக்கிறேன். எதுக்கும் அசராதவரு நண்பர்கள் பேசினப்ப அசந்துட்டாரு, முறுமுறுத்துட்டாரு, நிறைய கேள்வி கேட்டுட்டாரு. ஆனா அந்த நண்பர்களுக்கே யோபு ஜெபிச்சாதான் விடுதலைன்னு கர்த்தர் சொன்னாரு பாருங்க. எப்படி கோணிக்குறி இருப்பாங்க. அவ்வளவு நேரம் இவங்க என்னமோ பெரிய நீதிமான் மாதிரி, இவர் பெரிய பாவி மாதிரி பேசிட்டு இருந்தவங்க எப்படி கை கட்டி கூனி குறுகி, யோகுவே பிளீஸ் ஜெபி, கர்த்தர் கோபம் எங்க மேல வந்துடாம சீக்கிரம் ஜெபி, எப்படி கெஞ்சி நின்றுப்பாங்கன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாக்குறாங்க. அவர் ஜெபிச்சப்ப அவர் விடுதலை அடைந்தார். பிறகு எல்லார் மத்தியிலும் இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை பெற்று நண்பர்கள் மத்தியில் மகிமைப்படுத்தப்பட்டார் பாருங்க. அதத்தான் நான் பெருசா நினைக்கிறேன். மற்றபடி எல்லா காரியங்களையும் மகிமைப்பட்டு சாத்தானுக்கு சவால் விட்டார் பாருங்க. சாத்தானே, என் மகனை எவ்வளவு சிரமப்படுத்துவ, இங்க பார் எல்லாருக்கும் மேல உயர்த்துறேன்னு சொல்லி இன்னைக்கு அவரை பத்தி பேசுற பாத்தீங்களா?
அவ்வளவு அதிகமாய் தேவன் அவரை சிறுமை நீக்கி மகிமைப்படுத்தினார். வசனத்துல சொல்லியிருக்கங்க, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். என்ன சொல்ல வர்றாரு? நான் 60 வருஷம் கஷ்டப்பட்டேன், அடுத்த 60 வருஷம் என்ன கரெக்டா நீங்க சந்தோஷப்படுத்துறீங்க. அப்படியா? அப்படி இல்லைங்க. 120 வருஷத்துல பாட்டி அனுப்புறோம், எனக்கும் நான் பிரச்சனை, மத்தவங்களுக்கும் பிரச்சனை, சரீர கோளாறு, நிறைய விஷயங்கள், இயற்கை உபாதைகள், நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இது மகிழ்ச்சியா இருக்காதா? இருக்காதுங்க. இங்க கர்த்தர் எண்ணிக்கையை பற்றி சொல்லலங்க. அந்த அமௌண்ட் ஆஃப் சிறுமை, அதற்கேத்த அமௌண்ட் ஆஃப் மகிமை, இதைத்தான் சொல்ல வர்றார். அங்கதான் அவர் நம்மள மகிழ்ச்சியாக்குறார். ஒரே ஒரு நாள்ல இஸ்ரவேல் ஜனங்களை மகிழ்ச்சியாக்குறார். ஒரு நைட்டு தான். யோசேப்புக்கு ஒரு நைட்டு தான் மகிழ்ச்சி ஆக்குற. யாருக்கு? யோபுக்கும் ஒரே ஒரு பிராக்ஷன் தான் இல்லைங்களா? மோசேக்கும் அப்படித்தான். தேவன் ஒரு நாள் முச்செடியில தோன்றின ஒரு நாள்ல மாத்தினார். தேவனுக்கு அந்த ஒரு நாள் மாத்திரார். பாத்தீங்களா? நம்ம சிறுமைப்பட்ட எத்தனை ஆண்டுகள் சிறுமைப்பட்டிருந்தாலும் அந்த ஒரே நாள்ல ஈக்குவலா டபுள் போர்ஷனா நமக்கு மகிமைப்படுத்தி மகிழ்ச்சியாக்குறாருங்க. ஆகையினால கவலைப்படாதீங்க. மனுஷர்களோட வஞ்சனமான பேச்சுக்கள், துரோகங்கள், நீ ஒண்ணுத்துக்குமே லாய்க்கலன்னு சொல்லி நம்மளே அப்படி நம்ப ஆரம்பிச்சிடும். ஆமா, நான் ஒண்ணுத்துக்கும் லாய்க்கல. அப்படி இல்லைங்க. தேவன் மேபி போசேத்துக்கு கூட ஒரே ஒரு நாள்ல ராஜாவின் கண்களை தயவு கிடைக்க வச்சு ஒரு சிறுமை மாற்றினார். அது மாதிரி நம்ம எத்தனை அளவு சிறுமைப்பட்டிருந்தாலும் தேவன் நமக்கு என்று குறித்த ஒரு நேரம் இருக்கு, நாங்க முடிச்சிடுவாரு. அதுக்கப்புறம் அது தொடராது. தொடர்ச்சி அதுக்கு மேல வர்றதெல்லாம் மகிமையும் மேன்மையும் ஐஸ்வர்யமும் மகிழ்ச்சியும் தாங்க. நம்புங்க. இவங்க 3 பேரும் பொதுவா செய்த நல்ல விஷயம் என்ன தெரியுமா? அத்தனை சிறுமையின் மத்தியில கர்த்தரை கைவிடலங்க. கர்த்தரை உங்களை தேடி போற அளவுக்கு கர்த்தரை பற்றி பிடிச்சிருந்தாங்க. சிறுமையை மாற்றி தேவனும் அவர்களை மகிழ்ச்சியாக்கி அவர் மகிழ்ந்தார். உங்களுக்கும் அதே தாங்க செய்வார். தேவனை மட்டும் விட்டுறாதீங்க. எவ்வளவு சிறுமை இருந்தாலும் கர்த்தரை மட்டும் விட்டு கொடுத்துறாதீங்க. தெளிவா திடமா இருங்க. கூடிய சீக்கிரத்துல உங்கள் சிறுமையை மாற்றி மேன்மைப்படுத்தி உங்களை மகிழ்ச்சியாக்க போறது நிச்சயம். ஜெபிக்கலாமாங்க? தேவரீர், என் சிறுமையினால் மிக மிக நொந்து போயிருக்கிறேனப்பா. யோசேப்புக்கு, மோசேக்கு, மோபிபெசேத்துக்கு, யோபுக்கு நீர் செய்தது போல எனக்கும் செய்வீர். சீக்கிரத்தில் என் சிறுமையை மாற்றி என்னை மகிமையாக மகிழ்ச்சியாக வைக்க போறீர் கர்த்தாவே. அதுவரை சோர்ந்திடாமல், நான் விட்டு கொடுக்காமல், வார்த்தைகளினால் நான் அங்கலாய்த்து போகாமல் உம்மை தொடர்ச்சியாய் நம்பும் ஒரு கிருபை மட்டும் தாருமையா. உம்முடைய மகிமையை நான் அனுபவிக்க மகிழ்ச்சினால் நீர் என்னை நிரப்ப போறதற்காக நம்பிக்கையோடு துதித்து என் ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.